இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில, பரம்பொருள் ஆசீர்வாதத்தில பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லா வளமும், எல்லா நலமும், எல்லா சந்தோஷம் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். சார் வாழ்வு நலமுடன் இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கட்டும், ஆனந்தத்தை கொடுக்கட்டும், மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். எல்லா வளமும், எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்து நீங்க பேரின்ப பெருவாழ்வில் திளைத்து, அற்புத பெருவாழ்வில் திளைத்து, ஆனந்த பெருவாழ்வில் திளைத்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. நண்பர்களே, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் டைம் கொடுத்தேன். ஆண்குறியை வஜ்ர ஆண்குறியாக மாற்றுங்கள், வான்குறியை சூப்பரா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்குறியை எப்படி கொண்டு போறதுங்கிறது வஜ்ரதேக பயிற்சியில் அது ஆரம்பிச்சது எதுக்கோ ஆரம்பிச்சேன், எங்கேயோ போய் முடிக்குது. அது பல மில்லியன் டெல்லியன் கனவுகள் உலகமா போய், அதிர்ஷ்ட உலகமா போய், ஐஸ்வர்ய உலகமா போய், வேறொரு உலகத்துல, வேறொரு சந்தர்ப்பத்துல, வேறொரு சூழ்நிலையில கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. அதனால கற்பனை கெட்டாத, கற்பனையில் செயல்படுத்த முடியாத, வே பேரின்பத்தில் செயல்படுத்த முடியாத, பேரானந்தத்தில் செயல்படுத்த முடியாத ஒரு அற்புத வாழ்வை, ஆனந்த வாழ்வை இந்த தந்திரா உங்க உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை எங்கேயோ கொண்டு போய் ட்ரீமை கொண்டு போய் கொடுத்து, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் 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 கண்டிப்பாக வஜ்ரதேகத்தில் சேருங்க சேருங்க சேருங்கன்னு. அதே நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லா அதிர்ஷ்டமும், எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா ஆனந்தமும், எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும். அதே நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 18வது 16 17வது ஸ்டேஜில் இன்னைக்கு ஆமணக்கெண்ணெய் குளிக்க சொன்னேன், குளியல்கள். அதுக்கப்புறம் நல்லா அற்புதமாக வஜ்ரதேக பேச்சு 3 முடிச்சதுக்கப்புறம், வஜ்ரோலி முத்திரை 3 முடிச்சதுக்கப்புறம் அற்புதமாக ஆனந்த லெவலில் அந்த என்லைட்மெண்ட் அடையிறதுக்கான வாழ்க்கையை கொடுத்து இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க போகிறேன். என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க, ஆனந்தமாக இருங்க, அற்புதமாக இருங்க, பேரின்பமாக இருங்க. நான் இன்னைக்கு அதிகாலை உரையில் பேசினப்ப இந்த அதிகாலை உரை 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே அன்னனமசம் வர்றதை அட்டி கொடுத்ததுக்கு நான் என்னென்னமோ பேசியிருக்கேன், என்னென்னமோ அற்புதங்கள் பேசியிருக்கேன், மெராக்கள் பேசியிருக்கேன். நண்பர்களே, உங்களை வாழ்வியல் மட்டும் இல்லை, பொருளாதாரம் மட்டும் இல்லை, எல்லா சந்தோஷத்திலையும் கொண்டு போய் நிப்பாட்ட அளவுக்கு உங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆனந்த வேலை, அற்புத வேலை, பேரின்ப வாழ்வை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு, கெட்டாத உயரத்தில் உங்களை கொண்டு போய் இந்த உச்சபட்ச ஆனந்தத்தில் கொண்டு விடும் நண்பர்களே. இந்த உச்சபட்ச ஆனந்தம் என்பது உங்கள் வாழ்க்கையில் கற்பனை கெட்டாத ஆனந்தத்தையும், கற்பனை கெட்டாத சந்தோஷத்தையும், கற்பனை கெட்டாத மகிழ்ச்சியும் நடக்கும். இதோ நிர்வகல்ப சமாதி, இதோ குண்டலினி பரவசதையாம், குண்டலினி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா சக் 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 சக். இதுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, நான் கொடுத்த அந்த 41 நாள் ஃபிட்னஸ் இருக்கணும். இதுக்கெல்லாம் கரெக்டாக 12 நாள் இது பண்ணியிருக்கணும். ஆண்குறியை கரெக்டாக வஜ்ர ஆண்குறியை பண்ணணும். இப்போ உடம்புக்கு வஜ்ரதேகன் குடிச்சு எப்படி கிஃப்ட் ஆச்சோ, இப்போ ஒரு 21 பேருக்கு வஜ்ர ஆண்குறி. ஏன்னா அந்த 21லேருந்து அந்த 16லேருந்து 42 வரலும் வஜ்ர. இதில் எந்த கணக்கும் கிடையாது, எந்த மன வருத்தம் கிடையாது. எல்லாரும் செக்ஸை ஒரே ஓப்பன், என்னோட ஓப்பன் மாதம் செக்ஸை நல்லா என்ஜாய் பண்ணணும். என்ன வேணாலும் சொல்லிக் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட சரணாகதி ஆகிறேன். செக்ஸு நான் வேணும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் விவரித்த விஷயத்தை நான் அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டேன். 16லேருந்து 40 நாள் டைம் கொடுத்துட்டேன். 16லேருந்து அந்த 22 ஸ்டேஜ் ராஜா சார், சக்கரவர்த்தி சார், பேன்பவாதி சார், உலகத்தோட அற்புதங்கள் சார். 1 கோடி இல்லை 10 கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத அன்பத்தை, பேரின்பத்தை இந்த இன்னும் அடுத்த ஒரு 10 வாரங்களில் கொடுக்க போகிறேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை 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 நல்லா செஞ்சுட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி புது புது டெக்னிக்கை கொடுத்து சரசரசரன்னு 42 ஸ்டேஜும் முடிக்கிறேன். சரியா நண்பர்களே? இந்த ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, எப்பொழுது நிறைய கதை பேசிட்டு கடைசியாக சொல்லுவேன். இப்போ இந்த அற்புதத்தை, அந்த எனர்ஜியை குளிச்சுட்டு இருக்கும்போது நான் வடிவமைச்சது. ஏற்கனவே சுந்தரவேல் கொடுத்து இதில் பிஹெச்டி பண்ணிட்டார். அடிச்ச ரவுண்டு சுரேஷ்கிட்ட கொடுத்து அவர் பிஹெச்டி பண்ணிட்டார். நிறைய நண்பர்கள் இதை பிஹெச்டி பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போது இந்த நிமிடத்தில், இந்த வாரத்தில் இதை அனுபவிங்கள். இந்த வாரம் என்பது உங்களுக்கு சொர்க்கம். இந்த வாரம் என்பது பேர் நண்பர்கள். இதெல்லாம் அனுபவிக்காமல் அந்த கட்டை சேவாவே சேவாது. அப்படியே ஒரு வாட்டி அனுபவிச்சு பாருங்க. பீம்தேவன் அப்படியே கீதத்தை வாசிப்பான், அப்படியே ரொம்ப ஊர்வசி நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். சக்க 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 சக்கன்னு ஆடவா, ஜக ஜக ஜகன்னு பாடவான்னு அந்த ஆர்கசத்தோட உச்சம், கோடான ஊடி மடந்த ஆர்கசத்தோட உச்சம், இந்த தலை உச்சம் அப்படியே விவரிக்கும் போதே செல செல செல்லுன்ற நண்பர்களே, நான் அனுபவித்தவன். அனுபவித்துன்னு சொல்றேன். அந்த கண்டவர் விண்டில் ரெண்ட கண்டில் என்ன சொல்லுவேன், சும்மா தெரப்பியா எடுத்து போக முடியாது. அந்த பரவச நிலை, ஆனந்த நிலை கட்டி பிடிச்சி அப்படியே ஐயோ அப்படி ஒரு ஆனந்தம், அந்த சொர்க்கம் அந்த எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தெய்வத்தை இப்பொழுதே, இந்த இறைநிலை இப்பொழுதே இறக்கி உங்க கைக்குள்ள கொடுத்துறேன். இதெல்லாம் அனுபவிக்காம காசு பணம் துட்டு மணின்னு அடைஞ்சு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு கணக்கு பார்த்துட்டு வாழ்ந்தீங்கன்னா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். ஆகவே நண்பர்கள், எதற்கு 40 நாள் வஜ்ர தேகத்தை கொடுத்துறேன். அடுத்த இந்த பௌர்ணமியிலேருந்து வஜ்ர ஆண்குறி பயிற்சி. ஹோல் கான்சன்ட்ரேஷன் வஜ்ரத்துக்குள்ள தான். ஆண்குறி, இது ஆண்குறி சார். இந்த ஆண்குறி அதாவது நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த செக்ஸ் பண்ண 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 இந்த யோனி விரிஞ்சி 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 டியூப்ல படத்தில் சொல்லுவாங்க, ஒன்னா விரிஞ்சு இப்படி வரணும். ஆண்குறி டிப்பாய் 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 வம்பு எடுக்கணும். அப்படியே அப்படியே கண்ணுல தோட்டா வர மாதிரி அப்படியே ஸ்டிப்பாய் 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 அப்படி சதக் சதக் சதக்குன்னு குத்துனீங்கன்னா ஆப்பா ஐயோ அப்படி ஒரு இன்பம் உலகத்தில் கொட்டுற மாதிரி இன்பம் சார். அதெல்லாம் அனுபவிக்காம
பட்டு சுரேஷ் அந்த வாழ்க்கை எதுக்கு? இதெல்லாம் அனுபவிக்காம சிவசுப்ரமணியம் இந்த வாழ்க்கை எதுக்கு? 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி சம்பாரிச்சாலும் இந்த இன்பத்தை அம்பானி கூட அனுபவிக்கல, அதானி கூட அனுபவிக்கல. உங்க அமிர்த குரு அனுபவித்து விட்டான். உங்களோட அமிர்த குரு இதோட 10 மடங்கு உங்க சீடர்களை அனுபவிக்க தயாராக இருக்கின்றான். எத்தனை பேர் தயாராக இருக்கின்றீர்களோ வஜ்ர ஆண்குறி பயிற்சி, வஜ்ர ஆண்குறி பயிற்சின்னு ஒரு வஜ்ர தேகம் ஆரம்பிக்கும் போது நான் என்னமோ நினைச்ச ஆரம்பிச்சேன். அது எங்கேயோ கோடீஸ்வரன் பண லெவலில் இழுத்துட்டு போயிடாது, அதுவாகவே இழுத்துட்டு போயிடுச்சு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு வஜ்ர ஆண்குறி பயிற்சி. சார் இந்த பயிற்சியில் யார் யார் கலந்துக்கலாம்னா யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆண்குறின்னு ஒன்று இருந்தால் போதும், தொங்கிக்கிட்டு தம்பிக்கிட்டு சுருங்கி போய் ஒடிஞ்சு வந்தாலும் சரி, மனசுல நம்பிக்கை இருந்தால் போதும், உங்களால் முடியாது எதுவுமே இல்லை. இதுலயும் அதில் 21 60ல் போய் நிற்கிது. இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஒரு 21 பேர் வச்சு கன் மாதிரி மாஸ்டர் உண்மையை சொல்லுங்க. மாஸ்டர் நான் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், கொண்டாடணும், சந்தோஷம். நான் எலைட்டில் இருக்கேன், நான் மாசில் இருக்கேன், நான் கொரோனில் இருக்கேன், எதில் வேணாலும் இருங்க, எம்பரரில் வேணாலும் இருங்க. இது தனி ட்ரைனிங். இதில் பச்சையாக செக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். செக்ஸ் அதை பெண்களுக்கு அனுமதி கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான். வந்து ஆண்குறி எப்படி நிமித்துறது, ஆண்குறி எப்படி கன் மாதிரி ஆக்குறது, அர்ஜுனன் மாதிரி எப்படி மாத்துறது, மன்மதன் மாதிரி எப்படி மாத்துறது. என் குருநாதர் சொன்ன ஒரு யானையை முட்டி தள்ளுறதுக்கு உங்களை ஆண்குறி ஆண்குறி சண்டை போட்டு கத்தி சண்டை போய் அப்படியே ஆண்குறியை பிடிச்சி புண்டை அப்படியே உள்ளுக்குள்ளே போய் யோனிக்குள்ளே போய், தமிழ் வார்த்தை தப்பா எடுத்துக்காதீங்க, யோனிக்குள்ளே போய் அப்படி குத்துன்னு குத்துனுச்சுன்னா உங்கள் பொண்டாட்டி இறங்கி வந்து உங்கள் காலடியில் விழுந்து தன்னை மிஸ் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு 21 வயசில் உங்களுக்கு இருந்து ஆண்குறியை கொண்டு வர வைக்கின்றேன். ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் சொன்னேன். இந்த இந்த ஸ்டேஜ் சொல்லுங்கள், இந்த ஸ்டேஜை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆண்குறி அவசியம் இல்லையா? நண்பர்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் இப்படி கேட்குறேன்னா, இந்த இன்பத்தை அனுபவிக்காமல் இந்த அமிர்தகுரு என்ற மனிதனை சந்தித்ததுக்கு ஒரு சொர்க்கத்தை காக்காமல் போனீங்கன்னா அந்த கடவுள் உங்களை கல்லெடுத்து அடிப்பான். ஆகவே இதை முழுசாக அனுபவிங்க. ஆகவே நண்பர்களே ஆரம்பிச்சலாமா சார்? ஆரம்பிக்கலாமா? 29வது நாள்லேருந்து தீட்சை கொடுத்து பக்தி யோகத்தை முழுசா முடிச்சிடறேன். 9 தீட்சையும் கொடுத்தேன். அடுத்த ஒரு 108 நாட்களுக்கு தந்திரான்னு தந்திரா தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். கொரோனில் 21 பேர் எடுத்து முடிச்சிட்டேன். அவங்களுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி அடி தூள் கலப்பி கோடியாக சம்பாதிக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்களை கொண்டு போய் எம்பரராகவும் ஆக்கிட்டேன். எல்லா லெவலும் முடிஞ்சிச்சு. அதுக்கான பணிகள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதோட ட்ரையல் தான் 40 நாள் போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, என்னென்ன விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஆண்குறிய வஜ்ரா அப்படி நின்னீங்கன்னா தடக்குன்னு அப்படி நிற்கணும். அப்படி நிற்கணும். அப்படி பொண்டாடிட்டு போய் நின்று குத்திட்டு போய் நிற்க, என்னங்க இத்தனை நாள் சும்மா நீங்கள் எப்படி வந்து குத்துறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரெடி பண்ணுறேன். நான் சொல்வதை தயாராக இருந்தால் சார், இப்போ நம்ம நிறைய குரோனு இலையிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நிறைய செலவு பண்ணிடுறீங்க. எல்லாரும் ஆசைப்பட்டு வராதிங்க. பக்தி யோகத்தில் இருக்குங்க, அப்படியே இருங்க. கர்மா வச்சு வாழ்க்கையில் இருக்குன்னு இருங்க. எனக்கு இளமை இருக்குது, பொண்டாட்டி நான் சொல்கிற பேச்சை கேட்குறா. கண்டிப்பாக என் குறி வஜ்ர ஆண்குறியா மாற்றி அடித்து தூள் கலப்பணும். வெளியிலேருந்து புறப்பட துப்பாக்கி தோட்டா மாதிரி என்னை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் வாங்க. அதுக்கு பெரிய இவ்வளோ பிஸிலையும் அது தனியாக செலவு சொன்னதுலேருந்து ஒரு 15 நாளாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்ன குரல் பதிவாக சொன்னேன், நேரில் சொல்லலை. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்பொழுது நான் சொன்ன குண்டலினி பரவச தியானம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் 2 வார்த்தை அனுபவத்தை சொல்லுங்கள். மற்ற விஷயங்களை பேசி இன்றைக்கி முடிப்போம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி இந்த பேர் வச்சுட்டு இருக்க வேலை பெரிய வேலையாக போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் இன்றைக்கி இந்த கிளாஸ் எடுப்போம்னு எடுக்கிறேன். இந்த கிளாஸ் இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு, இந்த 15 நிமிஷம் இருந்துச்சு. பல பேர் வந்து நான் எமோஷனில் பேசுறதுல அந்த அன்பு மாதிரி யாருங்களாம் புரிய மாட்டேங்கிறீங்க. என்ன சார் இது அழகாக பச்சை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தேன். என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கை லைவில் இருக்கிற நாகராஜன் மாதிரி யாரும் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பட்டு சுரேஷ் சார் லேட்டாக தான் வந்தார். இந்த இந்த செக்ஸ் மெத்தட்ஸ் யார் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்களோ 2 வரை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம். யாராச்சும் பேசுங்க சார். ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மெத்தட்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுல இருந்து டவுட் இருக்கா? 2 வார்த்தை யாராச்சும் பேசுங்க. நாகராஜன் சார் ஆரம்பத்தில் தானே இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு இந்த மெத்தடு? பொண்ணு ரங்கனா நீங்கள் தான் ஆரம்பத்தில் தானே இருந்தீங்க, 2 வார்த்தை பேசுங்க. எப்படி இருந்துச்சு மெத்தடு? மாஸ்டர் லேட்டா ஜாயின் பண்ண மாஸ்டர், 8 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்ணேன். கேளுங்க, ரெக்கார்டிங்க கேளுங்க. அது உங்க விதி, நான் என்ன பண்றது? ரெக்கார்டிங்க கேளுங்க. வேற யாரும் ஆரம்பத்துல இருந்து அட்டன் பண்ணீங்க சொல்லுங்க. சார் குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். இது பேசுறது இப்ப நீங்க சொல்றதே நல்ல பரவசமா இருக்கு குருஜி. நல்ல பரவசம். சுதாகரன் அனுபவிக்கல சொல்றாரு. சேகே சார், சிவசுப்ரமணியன் சார் ஆன்மீக யாத்திரை போயிட்டு வந்தீங்க. உங்களோட பறையா நீங்களே ஒரு வானது அது உபரை வச்சு கும்பிட்ற, நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வச்சு கும்பிட்டீங்க. இந்த அனுபவம் வஜ்ர தேகத்தில் நீங்கள் நினைச்சு பார்த்தா அதை மாற்றம் இருக்கா? அந்த வஜ்ர தேகம் எப்படி ஒரு உயர்வு கொடுத்துருக்கு? 2 வார்த்தை உங்க அனுபவத்தை பேசுங்க. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். என்னோட தேகம் வஜ்ர தேகமா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுகர் இல்ல, மூட்டு வலி இல்ல, பாக்கி இல்ல. இந்த கோயில் தரிசனம் நீங்களே வந்து பைரவர் வழி பண்ணீங்க. இந்த கோயில் தரிசனம் சொன்னனே, இந்த சோழர் கால தரிசனம், ராஜாக்கள் மகாராஜாக்கள் தரிசனம் எப்படி இருந்துச்சு அது? அதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுப்பன மாஸ்டர். நினைச்சு கூட பாக்கல. இதெல்லாம் நான் போகாத கோயிலுங்க. அது உங்க கூட வந்தது அற்புதமான அனுபவம். வேற லெவலுங்க அது. அந்த இந்திரன் வேற லெவல் அது. நடராஜன் ஜெயபிரகாஷ் வந்து 2 வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணாதானே கிளாஸ் நான் உயிரை கொடுத்து எடுத்திருக்கேன். 2 வார்த்தை சார். சார் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. படிச்சு ஏன் விட்டு இன்பாக்ஸ் மெசேஜ் சொன்னேன். அந்த வஜ்ரதேகத்தில் சேருங்க, வஜ்ரதேகத்தில் சேருங்க, எல்லாரும் சோம்பேறி உட்காந்துடாதீங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வஜ்ரதேகம் இன்னைக்கு போயிட்டு இருக்க பட்டு சொல்லி சார் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி மாற்றம், என்ன மாதிரி மிராக்கல்ஸ் ஏற்படுத்திட்டு காமராஜ் நீங்க சொல்லுங்க.
காமராஜ் சொல்லுங்க, பட்டுசுரை சொல்லுங்க. தடிச்சு பிடிச்சு சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஜெயபிரகாஷ் பேசுறேன். நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. ஆனா நாங்க வெளியில தான் இருக்கிறோம், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா சிறப்பாக இதெல்லாம் பார்க்காம வாழ்க்கையில சோம்பேறித்தனம் தான் சார் வந்திருக்கிறது. என்ன பண்றது சார், சக்கரவர்த்தி வந்திருக்கீங்க, உங்களை சக்கரவர்த்தியா மாத்தாலும் என்னைக்குனாலும் இதெல்லாம் பாக்குறது தான் சார், அதுக்காக தான் சார் கேட்டு இருக்கிறது. காமராஜ் சார் எப்படி இருந்துச்சு கிளாஸ், எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வந்து இந்த வஜ்ரதேக பயிற்சி எப்படி ஒரு மாசா இருக்கு? 2 வார்த்தை பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க்கை வளமுடன். குரு வாழ்க்கை, குருவே ஜெகன். இந்த வஜ்ரதேக பயிற்சிங்கிறது நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நான் இப்பவே விடிய காலத்துல எந்திரிக்கிறாளு, ஆனா காலையில எந்திரிச்சு உங்களுடைய அந்த ஸ்பீச் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 2 செகண்ட் நீங்க பேசையிலேயே ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுங்கய்யா. அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி அந்த சூப்புங்கிற ஜூஸ் எல்லாம் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதுக்கு வந்து சூப்புக்கு நான் ரெடி ஆயிட்டேன். வயிறு கரெக்ட். இன்னைக்கு நாம அந்த ஏகாதசி 23 நான் குடிக்கல, பட் நேத்து குடிச்சு வந்துட்டேன். அவ்வளவு பெர்ஃபெக்ட் எனக்கு அப்படிங்கிறதே இல்ல, ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்கய்யா. நான் வந்து வேதாத்திரிக்கிட்ட இருந்து வந்தேன் குரு. அடுத்து வேதாத்திரி தான் உங்களை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. உங்களை வேதாத்திரியோட மறுவுருவமா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், மகிழ்ச்சி சார். வஜ்ரதேக பயிற்சி அப்படி போயிட்டு இருக்கு. விஷால் சார் நான் சொன்ன அந்த எண்பத்தை அவர் உணர்ந்திருக்காரு. செக்ஸ் ஆரம்பத்துலேருந்து நான் அந்த அமிர்த குண்டலினி பரவச தியானத்தை பற்றி சொன்னேன். மறுபடியும் சொல்ல டேபிள் உட்காரச்சு அது அந்த பரவசம் போயிடுச்சு. அதோட எக்ஸ்பிளைனேஷன் எப்படி இருக்கு, நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு வாட்டி நான் சொல்லுங்கள். நண்பர்கள் எல்லாரும் அனுபவிங்க ஐயா, அனுபவிங்க ஐயா. இதெல்லாம் அனுபவிக்காமல் வாழ்க்கை விட்டாதீங்க. சோம்பேறித்தனம் இன்னொரு பிறப்பு எடுக்க போகிறதில்ல. எங்கேயோ போய் எதிலையோ சிக்கிட்டு வீணா போயிட்டு நான் திருப்பி சொல்லுகின்றேன். உங்களை கோடீஸ்வரனாக்கி, உங்களை மகா மனிதராக்கி, உங்கள் பேரின்ப மனிதனாக்கி, உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய்க்கக்கூடிய ஒரே குரு நான் தான். ஆடியோவில் சொல்லிட்டு லைவ்ல சொன்னேன். 1997 தியானலிங்கம் திறக்கும் போது 15 நாள் நான் வாலண்டியரிங்ல இருந்தேன். அந்த வாலண்டியரிங்லேருந்து 25 கிளாஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது தியானலிங்கம் திறக்கும் போது அந்த வாசல்ல அந்த தியானலிங்கம் வந்து இந்த லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையில இருக்க வேலியில சென்னை செல்ஸோட ஒரு ஏக்கர் கிடக்கு இங்கே இருக்கு, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வேலியை ஒட்டி எல்லாரும் ஒதுங்கி வந்தபோது அன்னைக்கு மட்டும் அர்ஜென்ட்டுக்கு மட்டும் வந்து வேலியை பிரித்தோம். அப்போ ஜக்கி சொன்னார், சார் இது திருப்பதி மாதிரி ஆக போகுது, இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போடுங்கன்னாரு. அப்போ நம்மளுக்கு விஷன் இருந்துச்சு, ஆனால் அப்போ 97 அவ்வளோ பெரிய பணம் இல்லை. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் அன்னைக்கு ஜக்கி சொன்னதை அவருடைய சாம வேத தண்ட மந்திர எந்திர தந்திரம் எல்லாத்துலையும் பயன்படுத்தி, அவர் என்னென்ன பயன்படுத்தி அத்தனையும் பயன்படுத்தி இன்றைக்கு லட்சம் கோடியில் போய் நின்றுருக்காரு. எவ்வளோ பெரிய வளர்ச்சி! எப்பா கொள்ளையா பணமா தியானலிங்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதியோகி வரல, அந்த அன்னைக்கு தோண்டு இருந்த இடம் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கின்றது. ஒரு குருவிடம் ஒரு சீடன் போகும்போது குருவெல்லாம் வாழ்ந்துட்டீங்க. லட்சோட உழைப்பு, லட்சோட வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எல்லா குருவும் உங்களை உரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் தான் வளர்வதற்கு. இன்னைக்கு என்னோட வாலண்டியரிங் பண்ணவர், நீங்கள் வந்து அப்படி சுற்றி வந்தீங்கன்னா லிங்கபேரிக்கு பக்கத்தில் ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பா போட்டு உட்காந்துருப்பார். அவர் என்னோட வாலண்டியரிங் பண்ணவர், என்ன நல்லா தெரியும், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு 4-5 ஏக்கரை விட்டுட்டு வந்தார். அது மாதிரி 12-13 திலீப் எல்லாம் தேடி பார்த்தேன்னா அதே லெவலில் தான் பார்க்குறேங்க. சீடன் 25 வருஷமா ஒரு துணி வளரவில்லை. ஆனால் இன்று கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் மைனஸ் இந்த விக்னேஷ் பிள்ளை 1000 கோடியை ரீச் பண்ண வச்சு 34,000 கோடி கொண்டு விட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்த செந்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து காங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. தேக்கடியில் வரும்போது சூசைட் பண்ணுற லெவலில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோ பிரச்சனைகள் கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் ஏலத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஏலத்துக்கு நோட்டீஸாக அடிச்சு ஓட்டினா திருப்பி பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவரை கொண்டாந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய லெவலில் விட்டுருக்கேன். இன்னைக்கு சும்மா ஆசைப்பட்டேன். சும்மா இறங்கி வந்ததுக்கப்புறம் அவர் சும்மா என்னை பிக்கப் பண்ண வந்தார். கிண்டலாக கேட்டேன், அந்த கல்யாண மண்டபம் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு. சும்மா சார் இந்த கார் நல்லா இருக்கு சார் வச்சுங்களேன், சும்மா தான் சொல்ல போகிறேன்னு நினச்சா இன்னைக்கு ஒரு இனோவா காரை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு நான் அவரை வந்து நான் உயர்த்தியிருப்பேன். என்னோட வந்த உலகத்திலேயே என்னோட சமமாக சேர்த்து கொண்டு உயர்த்தி கொண்டு போய் நல்லா எங்கே வேணாலும் போங்க. இன்னைக்கு வந்து ரவிசங்கர்ஜியோட வந்த நேரம்னா எந்த குருக்கிட்ட வேணாலும் போங்க. உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறேன், உங்களை லட்சாதிபதி ஆக்கிறேன், நான் என் அனுபவிச்சதை 100 மடங்கு 200 மடங்கு அனுபவிக்க வைக்கிறேன்னு சொன்ன குரு உலகத்தில் யாருமே இல்லை. இந்த அமிர்த குரு, சாம வேத தண்ட அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு ஜாதகத்தெல்லாம் நான் தஞ்சாவூரில் படித்தேன், நான் சரஸ்வதி மாலில் படித்தேன். உலகத்தில் அவனை தவிர யாருக்கும் தெரியும். எல்லாமே தஞ்சை மாவட்டத்தில் தான் வந்து வைத்தீஸ்வரன் நியூமராஜா என்ன மாதிரி இன்னைக்கு நான் பேர் வச்சு கொடுத்தேன். என்ன மாதிரி பேர் வச்சு கொடுத்தேன் கேட்க சொல்லுங்கள் சார். 5 அடி இன்னைக்கு 5 பேருக்கு பேர் மாதிரி 5 பேரும் உலகத்தில் கோடீஸ்வரனாகக்கூடிய ஒருத்தன் பையனுக்கு ஒருத்தனை வச்சான் பேர். எப்பா 23 இது ஜெயலலிதா நம்பர் இதை வச்சு இப்படி தான் சேர்ந்து 3000 கோடின்னு எழுதி போகிறான்.
யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நீங்க சாதாரண மனிதரிடம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி என்கிட்ட வந்து என்னோட வேல்யூ தெரியாம வந்து என்கிட்ட என்ன தவற விட்டீங்கன்னா, உங்களை மாதிரி உங்களை மாதிரி அண்டையில கவரி முழுகாத போது உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. வந்த நேரத்தில் கரெக்டாக நான் சொன்னதை கரெக்டாக கடைபிடிச்சு இந்த 40 நாள் வந்தீங்கன்னா உங்க அனைத்து பிரச்சனையும் தீர்த்துப்போம். வஜ்ரதேக பயிற்சி நான் நினைச்சே பார்க்கல, இப்படி பிரபஞ்சம் இறங்கி வேலை செய்யும், இந்த ஆற்றல் இறங்கி வேலை செய்யும், இந்த மாதிரி பேரின்பம் கிடைச்சி வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் நினைச்சே பார்க்க. அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு கொடுத்த செக்ஸுவல் மெத்தட் ஒன்னே போதும். காமராஜனை பேர் வச்சு கொடுத்தனே மிரட்டி விட்டு சொல்லுங்க, எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிமிடம் இப்படி நான் வச்சு கொடுத்துருக்கேன். தனஞ்சயன் அர்ஜுன் எப்படியாப்பட்ட பேர், தனஞ்சயன் அர்ஜுனன், அர்ஜுன் 2 பேர் டக்குன்னு கொண்டாந்து விட்டுச்சு. பிரதிபாவுக்கு இன்னைக்கு அழகான ஒரு பேர் வச்சு கொடுத்தேன், தேஜாஸ்ரீன்னு. அதெல்லாம் எவ்வளவு அருமையான பேரும். என் பேரே ஒருத்தர் கொடுத்துட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ராஜசேகரங்கிற பேர் 24 சுக்கிரன். ஆனால் எனக்கு கரெக்ட் இல்லை, நான் வந்து வேற பேர் 19 குபேர பீடத்தில் வைக்கணும்னு வச்சு 19 வச்சேன். அவருக்கு அந்த பேர் பொருந்தும் வச்சேன், வச்சுக்கிட்டார். எப்பா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, விஷால் இந்த தந்திரால என்ன மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கீங்க, இந்த கோயில் பக்தியில் போயிட்டு என்ன மாதிரி சார் எல்லாத்தையும் சோழர் கால பறிக்க அரசராக்கிறவங்களை, சக்கரவர்த்தி ஆக்கிறவங்களை, பேரரசனாக்கிறவங்களை, பேரன்பவாதியாக்கிறன்னு சொல்ற சவால் விடுற குரு உலகத்தில் யாருமே இல்லை. யாரை வேண்டுமானு போய் செல்லுங்கள் நண்பர்களே. ஞானம் அடைய வைக்கிறேன், உங்களுக்கு என்லைட்மெண்ட் அடைய வைக்கிறேன், உங்களை ஒரு கோயில் கட்ட வைக்கிறேன், உங்களை வந்து ஒரு வாலண்டியரிங் பண்ண வைக்கணும். உங்களை ஒரு ரத்தத்தை உரியும் குருக்கள் தான் இந்த உலகத்தில். நான் குறை சொல்லலை, உங்களுடைய ஒரு ரத்தத்தை முறியாமல் உங்களுக்கு பாலாரும் தேனாரும் சொர்க்கத்தையும் காட்டுகின்ற ஒரு குரு, உங்களை ஆர்கசம் அடைக்க நீங்கள் பேரின்பத்தில் அடைய வைக்கின்ற பேராசை படித்த குரு நான் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான். எவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளோ அள்ளி தெரிக்கிறேன். என்ன செந்தில் சார், என்ன ஆரம்பத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க இப்போ பார்க்கறதுக்கு பாருங்க என்ன மாதிரி இளமை திரும்பி விட்டதான் வைக்கணும். விஷால் 2 வார்த்தை பேசுங்க, அனுபவம் கிளாஸை முடிப்பேன். நான் பேசிட்டு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன், 21 பேரை வஜ்ர ஆண்குறியில் எடுக்க போகிறேன். அடுத்த 108 நாள் ஆண்குறி அப்படி நின்று பேசணும், துப்பாக்கி மாதிரி வரலன்னா பரவாயில்ல, பாவம் அந்த குரோன் வஜ்ரதேக பேச்சு நிறைய செலவு பண்ணி அவங்க சிரமப்படாதீங்க. வேற யாரும் பச்சையான செக்ஸில் என்னாச்சும் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு வந்தீங்கன்னா அந்த 21 பேர் மாட்டானுங்க. மகா பச்சை ஆண்குறியை பற்றியே தான் பேச போகிறேன். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி ப்ரெஸ்ஸாக்க போகிறேங்கிற ஒரு பெரிய வேலையை தான் பண்ண போகிறேன். விஷால் பேசுங்க, கிளாஸை முடிப்போம். ஒரு சோனு பார்த்துக்கு ஒரு எவ்வளோ ஆடியோ பேசி போகிறேன். உங்களுக்கு விதி இருந்தால் கேட்டு பாருங்கள், அவ்வளோ மாற்றத்தை கொடுக்குறேன். ஒரு 25 பேர் இன்னைக்கு குரோனில் வந்துட்டாங்க. ஒரு 1900 ரூபா ஃபீஸ் வாங்கினா எங்கே 11 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கினா 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் நான் யாரையும் பொறுப்பத்தில் விக்னேஷ் கோயில் எம்பரர் இவர் யோசிச்சு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா முட்டாளா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும். முட்டாளா செந்தில் சார் ஆரம்பத்தில் 1900 ரூபா ஃபீஸ் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு அதே 11 லட்ச ரூபா எனக்கு கொடுத்து உயர்த்தினா ஜக்கிக்கெலாம் அதை கொடுக்கல, மக்களை சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் டொனேஷனை வாங்கி கொடுக்குறாங்க. டொனேஷனே வாங்கினது அன்னதான டொனேஷனும் சரியா போச்சு. என்னுடைய நாலேஜை பார், என்னுடைய திறமையை பார், என்னுடைய உயர்வை பார். 4 வருஷம் என்னுடைய சாமவேதான அத்தனை பயன்படுத்தி ஒரு விக்னேஷ் கோயிலுங்கிற ஒரு மனிதனை உருவாக்கினேன். ராஜராஜ சோழனா எம்பரரா பட செந்தில் சாருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குரோனில் இன்னைக்கு பேசிட்டு இதுக்கப்புறம் என்னை பார்த்தவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் வந்து அங்கங்கே தங்கிட்டீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு அடிச்சு கொடுத்து தூக்கிட்டு போகிற ஆள் உலகத்தில் யாரும் கிடையாது. சவால் விட்டு சொல்கின்றேன், உங்களை மகா குருக்களாக மாற்றின சைன் வந்தார். நீங்கள் என்ன இந்துவா, இதில் இருக்கிற பெரிய கோயிலாக கொடுத்தீங்க, எனக்கு வந்து ஏதாச்சும் இந்த ஜட்ஜாக கொடுங்கண்ணே. அவர் பைபிள் எடுத்து சர்ச்சை பார்த்துறாரு. நன்றாக புரிந்தவர்கள் இந்தியாவிலே இங்கே உங்கள் குரு இந்த குருமார்களே வாட்டிக்கனில் போய் போப்பை கடைசியாக பார்த்துட்டு வாட்டிக்கனில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தவனா தான். அவரோட போர் எவ்வளோ பெரிய போர் பண்ணிட்டு போனேன். அப்படியே அந்த ஆரோக்கிய சாமி செயின் மவுசரோட பல்லு நாக்கு எதுக்கு அவதாரம் அதெல்லாம் இருக்கிற சர்ச்சு வெனிஸில் போய் பார்த்தேன், ஃப்ரான்ஸில் போய் பார்த்தேன், சுவிட்சர்லாந்தில் போய் பார்த்தேன். அது என்ன பழமையான உலகத்திலே பழமையான சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா உலக அதிசயம் விசா நகரத்து கோப்பை மிரண்டு போயிட்டேன். அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இன்னும் நான் வந்து பாஸ்போர்ட்டில் ராஜசேகர்னு இருக்கிறதுனால மாற்ற முடியாதனால இதுக்கு மட்டும் போக முடியல. சவுதியில் இருந்தேன், இதில் போக முடியும். ஆகவே நண்பர்களே 12 ஜோதிலிங்கத்துக்கு 12 வாட்டி சுற்றி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தோடு இவ்வளோ உயிரை கொடுத்தனே காவி வேட்டி விட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிடலாம். ஒரு சிலையை வச்சு சாமியை வச்சு இதை பண்ணுறேன்ட்டு நான் அந்த தவறை பண்ணவே வேண்டும். உங்களை ஒவ்வொருவரும் தெய்வமாக்க ஆசைப்படுகின்றேன். உங்களை ஓஷோ அடிமையாக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்களை ஓஷோவாக்க ஆசைப்படுகின்றேன். உங்களை கிருஷ்ண பக்தனாக்க ஆசைப்படுகிறேன். கிருஷ்ணனாக்க ஆசைப்படுகின்றேன். உங்களை ராஜராஜ சோழனாக்க ஆசைப்படுகிறேன். ராஜேந்திர சோழனாக ஆசைப்படுகிறேன். நான் கொடுக்கும் செக்ஷுவல் மெத்தடில் நான் கட்ட அத்தனை வித்தை முழித்து கொண்டு வரலாம் இழுத்து கொண்டார். என்னை பிடித்தவர்கள் எல்லாத்தையும் அடித்து தூக்கி எப்படி விஜய் அடுத்த கொண்டு போய் ரீசபங்க ஏகத்தில் கொண்டு போய் வருவானா அது மாதிரி என்னுடைய பார்வைப்பட்டவர் அத்தனை பேரும் உயரத்தில் கொண்டு போய் நிற்கின்றார்கள். ஆகவே விஷால் இந்த பக்தி யோகத்தில் பயணம் போயிட்டு வந்தீங்களா, 2 வார்த்தை அனுபவத்தை சொல்லுங்க. கர்ண பரம்பரைன்னு சொல்லுங்க. திருப்பாம்பரத்தில் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு முன்னாடி அடிச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இப்படிதான் ராஜராஜன் வாங்கினா, இப்பதான் சக்கரவர்த்தி கர்ண பிரபு தியான பிரபுன்னு பார்த்தா கண் கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு கிஃப்ட் கிடைச்சு. உங்க அனுபவத்தோட முடிப்போம், சொல்லுங்க சார். விஷால் பேசுறேன் குருஜி, புனேல இருந்து பேசுறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர அந்த யாத்திரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து அந்த விக்னேஷ் கோயில் சார் கூட நீங்க அந்த பூஜையில கலந்து முடிச்சுட்டு ஒவ்வொரு அந்த குருக்களுக்கும் வந்து மரியாதை பண்ணும் போது நீங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து நீங்க கையில பார்க்கவே இல்லை. அது என்ன நோட்டுன்னே நீங்க பார்க்கல. 500 ரூபாயா 100 ரூபாயா 1000 ரூபாயானே பார்க்கல. எடுத்து நீங்க பாட்டு தட்டுல வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும். அதெல்லாம் உண்மையா நான் நேர்ல பார்த்தேன் மாஸ்டர். அதெல்லாம்
அப்புறம் எல்லாருக்கும் வந்து நல்லா மரியாதை பண்ணீங்க. எல்லாரும் சந்தோஷமா உங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்க. அது நேரில் நான் பார்த்தேன் நான். அப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு நிறைய பர்சனலாக வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. கோயில் பூட்ட போகிறாங்க, பட் நான் பார்க்க போகிற சாமி மட்டும் திறந்து என்னை பார்த்துட்டுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. எனக்குன்னு உண்டான பைரவர், எனக்குன்னு உண்டான சாமி கோயில் எல்லாம் நீங்கள் எனக்கு சொன்னீங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். அப்புறம் இந்த தந்திரால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கவுண்டிங்கோட பண்ணி, அந்த மூச்சை கவனிச்சு அந்த கவுண்டிங்கோட பண்ணி, இப்போ நான் நீங்கள் 20, 60, 120 சொன்னீங்களா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நான் 20, 40, 60 தான் நான் எடுத்தேன் நான். அது ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்கு வரும்போது, ஃபர்ஸ்ட் ரவுண்டு எனக்கு முதல்ல ட்ரை பண்ணும்போது போயிருச்சு, ரிலீஸ் ஆயிருச்சு. அப்புறம் ட்ரை பண்ணும்போது 2வது ரவுண்டில் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ எனக்கு 3வது ரவுண்டில் தான் எனக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த 3வது ரவுண்டு நான் கடந்துட்டேன்னா நான் அந்த விந்து வந்து மேலே ஏறிடுன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ஸ்டேஜுக்கிட்டே நான் போயின்னு இருக்கிறேன். அந்த அப்புறம் இன்னைக்கு ஒரு ஆர்கசன் கத்தி அழுது புரண்டு உருண்டு கொண்ட மாதிரி அது ஆர்கசன் வந்துச்சா? அது உண்மைதான் மாஸ்டர். அந்த மாதிரி கவுண்டிங்கோட மூச்சை கவனிச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும்போது அப்படியே அந்த உடம்புல இருந்து நடுக்கம் வருது. அப்படியே என்ன சொல்றதுனே தெரியல மாஸ்டர். அப்படி ஒரு உடம்பு நடுங்கி செஞ்சு அதுக்கப்புறம் அது ரிலீஸ் கத்தி, அப்படி நான் இப்பெல்லாம் கத்தி தான் வந்து நான் ரிலீஸ் பண்றேன் நான் இப்ப. அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு மாஸ்டர். உண்மையில எனக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு இப்ப. இப்ப ஒவ்வொரு தடவை நான் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் அது எனக்கு. ஓகே நண்பர்களே, ஓகே, வாழ்த்துக்கள் சார், வாழ்வுடன் சார். அதாவது நண்பர்களே, ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நம்ம ராஜா, நம்ம சக்கரவர்த்தி. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களை உயர்த்தி உங்களோட இன்பத்தில், உங்களோட பேரின்பத்தில், உங்களோட மகிழ்ச்சியில், உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து சார் எங்கேருந்து வந்தீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஒரு மிடில் கிளாஸ் மணி தான், ஜாதகம் பார்த்தீங்க, இவ்வளோ அமைப்பு இருக்குன்னு சொன்ன. இப்போ கோயிலுக்கு வந்துட்டு வந்தீங்க, எவ்வளோ ரூபாய் ஃபீஸ் கட்டி சேர்ந்தீங்க? அசால்ட்டாக ஒரு மிடில் கிளாஸ். இப்போ உங்களோட கோல் செட் எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஒரு மிடில் கிளாஸ் மணி எந்த அளவுக்கு விஷால், நீங்கள் எவ்வளோ ரூபாய் ஃபீஸ் கட்டி சேர்த்தீங்க? உங்களோட கோல் செட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? உங்களோட உயரங்க இப்போ வந்து கோல் செட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கோடி ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. என்னப்பா எல்லாம் 100 கோடின்னு பேசிட்டு இருக்கிற, என்னப்பா 1 கோடின்னு சொல்ற, சரி 10 கோடி வச்சு எய்ம் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன், 10 கோடி கூட இப்போ 10வது போல இருக்கு, 100 கோடி நான் எய்ம் பண்ணேன். இப்போ என்னடான்னா இப்போ 25,000 கோடி இப்போ வந்து நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். சார், இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் வந்து வீண்தனம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான டெக்னிக்கை வச்சிருக்கேன், அடையிறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் இதுக்கு இந்த குரோனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? ஒரு 3 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் இது மாஸ்டர். வந்து அதுக்கான ஒருத்த நான் வேலை கொடுத்துட்டானே, இந்த கோயில் பரிகாரத்தில் கொடுத்தனால அதுக்கான வேலையை செஞ்சுட்டானால, என்ன மாதிரி பரிகாரங்கள், எத்தனை தோஷங்கள், திருவிடைமுகத்தில் என்ன ஆச்சு, இதில் ஸ்ரீவாஞ்சத்தில் என்ன ஆச்சு. நாங்கள் இப்போ ஜோதிலிங்கம், ஒரு ஜோதிலிங்கத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா செலவு. 12 ஜோதிலிருந்து 12 1 கோடி 20 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன். வாலி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோயிலுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, அவன் எந்த டெக்னாலஜி இருக்கும். நான் 1500 கிட்டத்தட்ட 2000 கோயிலில் நெருங்கிட்டேன். ஜோதிலிங்கத்தே பண்ணிட்டேன். இதுக்கு மட்டும் இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கேன். அப்போ நான் படாத இடங்களே கிடையாது. அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி, என்னுடைய வாக்குஸ்தானம் 4 கிரகம் நான் ஒரு சொன்னால் ஒருத்தனை சபிச்சா அப்படின்னு, வாக்கில் சனி, வாக்கில் செவ்வாய், வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரு, வாக்கில் வந்து ராகு, இது அத்தனையும் சொந்த வீட்டை பார்க்குறான். ஜாதகம் தெரிஞ்ச செந்தில் சார் கூட இருக்கார். ஆகவே நண்பர்களே, அதெல்லாம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே நண்பர்களே, இத்தனை வருஷமாக 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் கொடுத்துருக்கேன். அதாவது நான் உயர்வதில்லை, என்னோடு சேர்ந்து ஒரு 1000 பேரும் உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஈஷாவில் ஜக்கி வாசுதேவோட சேர்ந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்கன்னு, அவங்க மருமகம் பொண்ணை தவிர வேறு யார் வளர்ந்துருக்காங்கன்னு நீங்கள் யாரும் சொன்னீங்கன்னா அந்த கிளாஸ் எடுக்கதே விட்டாரன். 25 பேர் 25 வருஷத்தை நான் பெருமையாக சொல்லலை நண்பர்களே. உலகத்தில் எல்லா குருமார்களும் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஞானங்கிற ஒரு மாயை, ஞானங்கிற ஒரு கடவுளுங்கிற ஒரு மாயை, பக்திங்கிற ஒரு மாயை வலையை விரிச்சு அவங்களை அடிமையாக்கிறாங்க. எத்தனை பேர் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க நண்பர்களே. செக்ஸில் அடையாத இன்பம், செக்ஸில் அடையாத பேரின்பம், செக்ஸில் விடாத இன்பம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்ற அந்த ராஜாக்கள், சோழ மன்னர்கள் வந்து, அரசர்கள் வந்து சரோஜிவனத்தில் தன்னுடைய 21 தலைமுறைக்கு முன்னாடி 21 தலைமுறை பின்னடிக்கும் அவன் எழுதி வச்சிருக்கான். இந்த தலைமுறை வம்சம் வம்சம் வம்சமா சோழ வம்சம், சோழ வம்சம் தான் சார் ஒட்டுமொத்த வம்சம். அவன் எழுதாத கோயில் கிடையாது. சோழ மண்டலத்தில் இருக்கின்றது 1500 பழமையான கோயில்கள் இருக்கின்றது. அது நான் வந்து அதை தான் வந்து நாடி எடுத்து 12 கோயில் அடிக்கிறான். நான் இன்னும் அங்கேயே சரஸ்வதி மகாலே படித்தேன். ராஜா காட் கிரீஸ் ராஜா ஸ்கூலில் தஞ்சாவூரில் படித்ததுனால சின்ன வயசுலேயே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லா கோயிலும் போய்ட்டு வந்துட்டேன். இப்போ ஜோதிலிங்கனும் வந்து எப்பா விக்னேஷ் கோயில் மாதிரி 20 லட்சம் பண்ணிட்டு இருக்கிறத டக்குன்னு அடித்தேன். எவ்வளோ பேர் பலன் அடைகிறாங்க. இந்த பண்ணிக்கு 3 பேர், போன வாரம் 6 பேர் 7 பேர் ஜாதகத்தை பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் சார். ஜாதகம் பார்க்காம இருந்தேன். ஆகவே நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபிநாதன்லாம் பேங்க் மேனேஜர். இந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? என்ற ஜாதகம் பார்த்த அனுபவம் இருந்துச்சு. இப்போ உங்கள் கான்ஃபிடென்ட் எப்படி இருந்திருக்கு? ஒரு பேங்க் மேனேஜர் சைலண்டாக இருந்தீங்க, எப்படி இருக்கு சார்? கோபிநாத் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். கோபிநாத் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். சீக்கிரம் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. கோபிநாத் சார் பேசுங்க.
ம் மகேந்திரன் ஜோதிலிங்கனோட வந்திருக்கீங்க. இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோதிலிங்கம் பண்ணிருக்கீங்க. இந்த 12 கிளாஸ் இந்த ஒரு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அவருக்கு தேங்காய் பூ வந்துச்சு. மகேந்திரன் உங்க அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க சார். மகேந்திரன் சார், அபி, ராஜ்குமார் சார், அமிர்தபூர் அழைத்தும் தூங்கியவர்கள் வாழ்க்கையே தூங்கிட்டாங்க. மகேந்திரன் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் வளர்ச்சி கூப்பிட்டேன், எல்லாருக்கும் பந்தி வச்சு கூப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு மகேந்திரன் இந்த ட்ரிப்? என்னோட ஜோதிலிங்கம் இந்த ஜோதிலிங்கம் வந்து நான் 12 நீங்க சொல்ல ஒண்ணுன்னா வந்துட்டேன் மாஸ்டர். அதனால எனக்கு பெருசா அதை எப்படி சொல்றது, உங்க கூட வந்ததுனால எதுவும் பெருசா டைம் கொடுக்கல. நீங்க 2 வருஷத்துல முடிச்சிட்டேன் நான் அதை. இப்ப நீங்க இந்த ஜாதகம் பார்த்து கொடுத்தது கரெக்டா அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்குன்னு குறிச்சு கொடுத்தீங்க அந்த கோயிலுக்கு. அது போகும்போது என்னென்ன பலனோ அதை அப்போ உடனே நம்ம பராயிரம் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. போயிட்டு வந்தோன்னா இப்போ ஒரு ரிசல்ட் உடனே நீங்க சொன்னீங்க. நான் இன்னைக்கு காலைல ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்து பொண்ணு வந்துருச்சா சொன்னாரா, பூ வந்துச்சா, உங்களுக்கு பொண்ணு வந்துருச்சா, வீடு மனப்பட போறீங்களா, கல்யாணம் பண்ண போறீங்களா, நடக்குது, அடுத்து குழந்தை பிறகுதா இல்லையான்னு பாருங்க. இது அத்தனையும் நடக்க போகுது. உண்மையா இல்லையா? நான் சொல்ல, நீங்களே சொல்லுங்க. நீ காலைல அனுப்பிச்சிட்டாரு, காலைல அனுப்பிச்சு விட்டேன். நீங்க சொன்னீங்க நான் கரெக்டா கோயில்ல இருந்து வெளில வர நீங்க அனுப்புறீங்க அப்படின்னீங்க. அதுவும் கரெக்டா நடந்துச்சு. அடுத்து நேத்து உடனே நீங்க சொன்னீங்க மன பூஜை போட்டுருங்க, அதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் அடுத்து நடந்தது. இப்ப நீங்க சொன்ன எல்லாமே நடந்தது சார். டக் டக் டக். ஓகே நண்பர்களே, வாழ்க்கையில் இப்படி சவால் விட்டு நடத்துறோம்னு யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு இப்ப 11ல குரு உச்சம், 4 கிரகங்கள். அமிர்தானந்தாய்க்கு ஒரு செவ்வாய் சொந்த வீட்டுல இருந்து பார்த்ததுக்கே லட்சம் கோடி. எனக்கு 4 கிரகங்கள், சனி சொந்த வீட்டை பார்க்குது, குரு சொந்த வீட்டை பார்க்குது, செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்குது. இதோட சேர்ந்து இல்லாமல் ராகு அதோட கலந்து பிரம்மாண்டத்தோட உச்சம் உலகத்தை விஜய் 22 கொண்டு போய் வச்சதான். நண்பர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஜாதகத்தை சரி பண்ணி உள்ளங்கள். 25 வருஷமா ஜாதகம் பார்க்குறேன், நான் சொல்லதே கிடையாது. என்ன அமிர்தபுரம் முதல்ல ஜோதிடா தான் உலகத்துக்கு தெரியும். தந்திரா ஓஷன் தொட்டதுனால அதெல்லாம் அமுக்கி வச்சிருந்தேன். யாருக்கெல்லாம் அந்த பாக்கி அகஸ்திய பாரி சார், உங்க வாழ்க்கை இப்போ எப்படி மாறி இருக்கு, நீங்க இப்போ இந்த கோயிலுக்கு வர போறீங்க, உங்களுக்கு பேர் மாற்றி வச்சேன், எப்படி இன்ட்யூஷன் நடந்துச்சு, உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, 2 வார்த்தை பேசுங்க அகஸ்திய பாரி சார். எப்படி சார் இருக்கு? நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. நிறைய மலேசியால இருக்கு. எவ்வளவு வேலை பார்த்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்ப அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இப்ப அந்த பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. அந்த அரசியலை சேர்த்து ரொம்ப மாற்றம் தேர்த்துங்க. ரொம்ப அரசியல 21 நாள் அரசியல பரிகாரம் பண்ண சொன்னேன். இன்னும் ஒரு 5 நாள் பாக்கி இருக்கீங்க. தலைமாட்டில் வச்சு பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு. அதை சொல்லலையே சார். கோபிநாத் சார், இந்த அரசியல பரிகாரத்தில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? 21 நாள் பண்ணீங்களே. கரெக்டா பண்ணிட்டு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்கள். வாழ்க்கையில் பேரரசர்களும் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் வாழ்வில் எப்படி வாழ்ந்தார்களோ அது மாதிரி உங்க பொருளாதாரத்தை உயர்த்தி தருகின்றேன். அவர்கள் என்னெல்லாம் அனுபவித்தார்களோ அந்த செக்ஸுவல் சுகத்தை உங்களுக்கு இந்த பிறவிலே காட்டுகின்றேன். இன்னும் என் தோழா, எத்தனையோ நாள உன்னையே இழந்தாயே, இன்று அமிர்த குருவை பயன்படுத்திக் கொள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுகின்றேன். அமிர்த குரு மடியில் வந்ததுக்கு அப்புறம் அமிர்த குரு பார்வையப்பட்டதற்கும் அமிர்த குருவை இப்ப ராஜகுருன்னு மாத்திட்டேன். ராஜகுருவோட ராஜாக்கள் குரு, சக்கரவர்த்திகளோட குரு. என்னை சந்தித்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை தவற விட்டீர்கள். இந்த ஜென்மம்ல அந்த 7 ஜென்மத்தில் உங்களுக்கு முக்தி இல்லை, மோட்சம் இல்லை என்பது சாபமாக சொல்லவில்லை, உண்மையை சொல்லிக்கொண்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வஜ்ர தேகம் 40 நாள் போயிடுச்சு, இனிமேல் வர முடியாது. வஜ்ர ஆண்குறி பயிற்சி. ஆண்குறி யாரெல்லாம் டெம்பர் ஆகணும், செக்ஸை ஃபுல்லாக சரி பண்ணணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவர்கள், நான் ஃபீஸே சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 12-13 ரூபா அப்போ ஆசை, ரொம்ப கம்மியாக சென்டிமெண்ட்டாக 9 செவ்வாயில் வைக்கிறேன். 9000 மட்டும் ஃபீஸை போட்டு வரவங்க ஆசைப்பட்டீங்க வாங்க. அடுத்த 108 நாளில் அந்த 9000 போட்டு அத்தனை பேருக்கும் அந்த கீழின் ஆஃப்ரிக்கா நான் என்ன ஃப்ரீயாக தரேன். அத்தனை பேருக்கும் இன்னும் சில ரகசியமான சூட்சங்கள் இன்னும் 108 நாட்களில் யானையை முட்டி தள்ளும் அளவுக்கு உங்களுடைய ஆண்குறியை மாற்றி காட்டுகிறேன் என்று சவால் விட்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழினாலும் வர 21 பேர் தான். அமிர்தாவோட ஜிபே நம்பர் உங்களுக்கு தெரியும். ஏதோ நம்பரில் பணத்தை போட்டு ஸ்லீப் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த 21 பேருக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்களுடன் வாழிய வாழிய பல்லாண்டு. எல்லோரும் மகா தீட்சை, ராகு தீட்சைகள், அற்புதமாக நவகிரக தீட்சை கொடுக்குறது. எவ்வளவு தோஷங்களை அந்த நிறைவேற்றி இந்த பௌர்ணமி, கிடைக்காத பௌர்ணமி, குரு பௌர்ணமி, வேத பௌர்ணமி அன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் சென்னையை நோக்கி வாருங்கள். உங்களுக்கு பிரம்மாண்டமான எவ்வளோ பெரிய தோஷங்கள், பணம், கஷ்டம், தடாதுன்னு வச்சு அத்தனையும் உடை உன்னை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இழுத்து செல்ல குரு உபதேசம், என்னுடைய சித்தர்கள் மேமலையிலிருந்து கொடுத்த அந்த நவகிரக உபதேசத்தை பெறுகின்றேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் ஐத்தியது விஞ்ஞானத்தை மட்டும் தான் பேசியிருந்தேன். இப்போதான் பக்தியை கலந்துருக்கேன். பக்தியை கலந்த 40 நாள் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கேன். நானே அமிர்தகாராவே 8 வருஷத்தில் அடையாத வளர்ச்சி இந்த 40 நாள் அடைஞ்சிருக்கும் போது நீங்கள் எல்லாம் அடைய மாட்டீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் எல்லா நலத்தையும், சந்தோஷத்தையும், பேரின்பத்தையும், பலமானந்தத்தையும், மகிழ்ச்சியும் அனுபவித்து வல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்ந்து உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. செந்தில் சார் 9843499400 போட்டுக்கார அமிர்தகாரோட நம்பர். அதில் பேமெண்ட்டை போட்டு ஸ்லிப் அனுப்புங்க. எல்லாரும் ஒரு 21 பேர் அந்த வஜ்ர ஆண்குறியில் சேர்க்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய பல்லாண்டு. நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி மாஸ்டர். கிளாஸ் சூப்பரா இருந்தது. நன்றி. பேசாத செந்தில் சாரே பேசிட்டாரு, அப்புறம் என்ன. வாழ்த்துக்கள். வாழ்வுடன்.
நான் இப்பதான் செக்ஸுவல் எனர்ஜி ஆரம்பிச்சிருக்கேன், விட்டுறாதீங்க. அனுபவிக்க முடியுது அனுபவிக்கணும், மறுபடியும் பழம்பிட்டு ஆண்குறி எந்திரிக்கல, கை நோட்டா கால் நோட்டேன்னு காலத்தை விட்டுறாதீங்க. இப்போனாச்சும் பிக்கப் பண்ணுங்க. இந்த அடுத்த ஒரு 20 கிளாஸை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. என்லைட்மெண்ட் அடைய வச்சுறேன். 21 கிளாஸ் அடுத்து விடாம அட்டன் பண்ணுங்க. எப்படி பண்ண வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த வாரம் சந்திப்போம். மகிழ்ச்சி. சனிக்கிழமை 8 to 9 இனிமேல் தொடர்ந்து கிளாஸ் இருக்கு. மிஸ் பண்ணிடாது. ஏதோ ஒரு நாள் நான் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா மட்டும், எங்கேயாச்சும் வெளியூர் போனால் மட்டும் மிஸ் ஆகும். அதையும் ஈக்குவல் பண்ணிடுறேன். வாழ்த்துக்கள். நன்றி.